ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3ல் வந்துட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க, இந்த கிளிப் மட்டும் வந்துட்டு 2x டியூரேஷனில் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு வீடியோ டைமிங் வந்துட்டு 40 மினிட்ஸ்க்கு மேலே வருது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த கிளிப் மட்டும் வந்துட்டு டியூரேஷனில் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். வாங்க, இந்த சீன் வந்துட்டு நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் ஐஸ்கிரீம் வந்துட்டு 2026 வெர்ஷன் ஃபஸ்ட்டு தமிழில் போடுறேன். ஒரு சாப்டரும் அது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கிடையாது. அப்படி ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க, அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. வாங்க, இன்னும் அந்த ஐஸ்கிரீம் எனக்கு கூட்டி விட்டான் போல். எவ்வளோ அழகாக ஒல்லியாக அந்த பையனை தொப்பையோடு வர வச்சிட்டாங்க பாருங்க. ஐயோ பாவத்தை. லாஸ்டில் ஒரு சீக்ரெட் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இவனும் அதே மாதிரி குண்டாயிடுவான், அதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கெப்லர் காயின்ஸ் எடுத்துக்கலாம், தேவைப்படும். ஊதிட்டான். இதோட நமக்கு டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காய்ஸ், டுட்டோரியல் எப்படி இருந்துச்சு? இப்போ வாங்க நம்ம நிஜமான கேம் விளாண்டுலாம். வாங்க, அது நான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் மோடில் இருந்தது, அதனால நான் இப்போ நார்மல் மோடில் வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க, லோடிங்லேயே இருக்குது. இப்போ கட்ஸீன் காட்டுறாங்க, 2 பேர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, இப்படி அழுகுறான். இப்போ 2 பேரை காணோம், ஆனால் மைக் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்னாப் பண்ணான்லடா, ஏன்டா நீ வேறு. ஸ்லிங் ஷாட், இது கைடரை ஆக்டிவேட் பண்ண சொல்லிகிட்டே இருக்குது, அதனால நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். வாங்க, இப்போ ஆக்டிவேட் பண்ணோன்னே இந்த கட்ஸீன் போட்டாங்க. நம்ம வேன்லேயே ஏறிட்டோம். அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன் டியூரேஷனால். அது வேறு ஒன்றும் நடக்கலை. அவன் போய் வேனில் ஏறி உட்கார்ந்தான், இவ்வளோதான் சீனு. இப்போ வாங்க, ராடுக்கு ஒரு லெட்டர் வருது, ஈவல்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈவல்லேருந்து தான் அவனோட அம்மா. அவள் வந்துட்டு ராடுக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் கிட்ட லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தா. அதுதான் காட்டுறாங்க. இப்போ அவனோட அப்பா இறந்துட்டா இருக்காரு, அப்பான்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு ராட் வந்து, என்ன ராடு வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க நடந்துதான் நடந்துச்சு. இப்போ வாங்க, இங்கே பாருங்களேன், மாட்டிக்கிட்டு லிஸ்ட் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. இவனை குண்டுன்னு சொல்ல முடியாது, நான் வேணுக்குன்னு குண்டாகலை, குண்டுன்னு சொல்லி கலாய்க்கவும் கூடாது. அவங்களாம் பாவமானவங்க, அதனால் நீங்களும் யாரும் கலாய்க்காம இருந்தால் அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இப்போ சேனல் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க, நான் இப்போ கைடார் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதனால் கைடார் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இந்த டென்த்துக்குள்ளே ஏதோ ஒரு மேப் மாதிரி இன்னும் இருக்குது. மேப்பே தான், 8.0 மீட்டர். அது நம்ம பஸ்ஸுக்குள்ள இதுக்குள்ளே தான் போக சொல்லுது. ஓ, ஷாப்பிங் சென்டர் போகணுமா? ஷாப்பிங் சென்டருக்கு போய்க்கலாம். வாங்க, நான் ஏதாவது கட்ஸீன் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே மாட்டேன். இந்த கட்ஸீனும் இல்லை. இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் பெரிய வீடியோ, அதனால் கொஞ்சம் எனக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து வந்து உங்கள் வியூ லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வாங்க,
இப்போ இங்கே ஒரு ஷட்டர் இருக்குது, இந்த ஷட்டரை எடுத்து விட்டுடலாம். எடுத்து வர சொல்லுது. எப்பயுமே இந்த ஷட்டருக்கு மேலே வந்து மேலே இருக்கிறதுல வச்சா தொடுங்க, அப்போ தான் மேலே வரைக்கும் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி எப்படி கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஷவல் இருக்குல்ல, இந்த ஷவல் தான் தேவைப்போ. எடுத்துகிட்டு நம்ம திருப்பியும் வந்துட்டு அந்த கேம்பெயின்ஸ்க்கு போகிறோம். வாங்க, நான் இப்படி தான் வந்துட்டு இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருங்க, இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு இன்விசிபிலிட்டியை. ஸ்கிப் பண்ணியாச்சு, கடுப்பாயிடுச்சு. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்களே காட்டிட்டாங்க கைடாரு எங்கே இருக்குன்னு. இல்லாட்டி உயிரே போயிருக்கோம் தோண்டி எடுக்கிறது இல்லை. அதனால இங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை வளர்க்கணும். ஒரு வெண்ட் மாதிரி இருக்கும். அந்த வெண்ட்டுக்குள்ளே போனால் ராடோட ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வாங்க போய் பார்ப்போம். ஓகே, இதை உடச்சி விட்டுடலாம். இதுதான் ராடோட செஸ்ட்டு. இங்கே ஒரு ப்ளூ கலர் ஹார்ஸ் இருக்குது. 4 ஹார்ஸில் ஒரு ஹார்ஸு. இந்த மாதிரி இன்னும் 3 ஹார்ஸ் வந்து 3 இடங்களில் இருக்குது. ஒரு ஹார்ஸ் வந்து சர்க்கஸில் இருக்குது. இன்னொரு ஹார்ஸ் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஹார்ஸ் வந்து சினிமா தேட்டரில் இருக்குது. சினிமா தேட்டர்ன்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இங்கே ஒரு பைக் ரேஸ் இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம். மற்ற எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டேன். இந்த பைக் ரேஸ் மட்டும் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். வாங்க போயிடலாம். மெட்ரோ ஸ்டேஷன் தான் இப்போ வந்திருக்கோம். வண்டியை பார்க் பண்ணிடலாம். இந்த ஃபயர் கிராக்கர் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, ராடோட ட்ரீ ஹவுஸ்லேருந்து எடுத்த ஃபயர் கிராக்கர் எடுத்து இங்கே செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இல்லாட்டி நம்ம ஆக்சிடென்ட்லாம் நடவாங்க. இந்த வேலை பார்க்க வாட்டி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெடிச்சு போச்சு. வாங்க, இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது தெரியப்படுத்துங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன கேம் சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக போடுறேன். நான் இப்போ தான் வந்துட்டு எஃபோர்ட் எடுத்து ரியல் கிராஃப்ட் முடித்தேன். பட் வந்துட்டு எப்படின்னு தெரில, திடீர்னு வந்துட்டு லாஸ்ட் பார்ட் வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு டெலீட் ஆகிடுச்சு. நான் என்ன செய்ய, நீங்களே சொல்லுங்கள். இன்விசிபிலிட்டிக்காக கட் பண்ணிவிட்டு திருப்பி ஆக்டிவேட் பண்ணேன். வாங்க, ஃபஸ்ட்டு கருக்கு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் சிப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால தான் தெரியாமல் மைக் ஆன் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறப்ப நான் தனியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரு சில வீடியோஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப டிம்மாக இருக்குங்க வாய்ஸு. அப்போ நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறப்பே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே எடுப்பேன். அதனால தான் நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பிகாஸ் ஏன்னா இங்கே க்ரீன் கலர் ஹவுஸ் இருக்க எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வீடியோ தனியாக எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுக்குறேன். இந்த ஒரு கேம் தாங்க ஐஸ்கிரீம்லேயே மண்டை காய்ச்சலான கேம். இங்கே தான் மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்களேன். மஞ்சள் கலரா பச்சை கலரா? பச்சை கலர் நினைக்கிறேன். பச்சையே தான். மஞ்சள் மாதிரி இருந்தால் எனக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா. வாங்க, இங்கே வந்துட்டு ஒரு ஹைட்ராலிக் ஜாக் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பைக் ரேஸ்க்கு ரொம்ப உதவிகரமான ஒரு பொருள். இது இல்லாட்டி நம்ம பைக் ரேஸே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த பைக்கை வந்து ஒரு ஷட்டர் உள்ள வச்சுருப்பாங்க. ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்ராலிக் ஜாக்கு. ஐஸ்கிரீம் ஷாப் வெயிட்லேயே இந்த ஹைட்ராலிக் ஜாக் தேவைப்படும். இந்த ட்ரங்க் வந்து மேட்டு கடையில் இருக்கும். அதை எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வின்டர் க்ளோத்திங் இருக்கும். இதனால தான் நமக்கு ஒரு ஹார்ஸ் கிடைக்க போகுது. வாங்க,
நம்ம இதை வண்டியில் வச்சுட்டு அப்படியே இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். நான் செஞ்ச ஒரே தப்பு என்னென்னா ஒன்று கிடைக்கிறப்போ வந்து எடுத்து செட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறமேட்டு பக்கில் மிஸ் ஆகிடுச்சு. அது பக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க 2 பேரும் அங்கே உட்கார்ந்தனால வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு போகும்போதுன்னு ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஃப்ரெண்டு லிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க 3 இது. அதில் நான் சொல்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் அந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். நிறைய டைம்ஸ் எனக்கு தப்பாக தான் நடந்துச்சு. இது லாஸ்ட்டு தேர்ட் ஒன்று, இது வந்து தேர்ட் ஒன்று. நான் இது பண்ணிக்கிட்டே அந்த சொன்னேன்ல ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து இது எப்படியோ முடிச்சுட்டேன். அந்த 1 3 அப்புறமேட்டு இன்னும் தெரியலை. ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்டிங்கன்னா அவள் வந்து அடுத்ததுக்கு கொஷின் கேட்பான், நம்ம அடுத்து ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு டோன்ட் டாக் டு மீ எனிமோர் ஐ அம் கோயிங் டு ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதெல்லாம் கண்டுக்காமல் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு பின்னாடி வந்தீங்கன்னா அவள் திருப்பி பேச ஆரம்பிச்சிடுவான். இந்த கேமில் என்ன தான் லாஜிக்குன்னு தெரியலை, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த லாஜிக்கு. யூ ஆர் அ ப்ரூட், கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படிங்கிறான். ப்ரூட்னா என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. இப்போ வந்துட்டு ரோப்ளாக்ஸ் கேம் வேணுன்னா ரோப்ளாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கேம் வீடியோ போடுறேன். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகும், அது வந்துட்டு இந்த வீடியோவில் மட்டும்தான் ப்ளே ஆகும். பிகாஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு மைக் ஆனில் வச்சுட்டேன், அதனால தான் அந்த சவுண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் மைக் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கே கடுப்பாக இருக்குது. ஓகே கைஸ், நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அதை கன்வின்ஸ் பண்ணுறது தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்படியே ஆஃப் பண்ணி இன்விசிபிலிட்டி வேறு முடிஞ்சு போச்சா, அதை ஆக்டிவேட் பண்ணுறப்ப ஆன் பண்ண மறந்துட்டேன். கம் இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஐஸ்கிரீம் 2ல் காப்பாற்ற முயற்சி பண்ணோம்ல அவங்க தான் இந்த லிஸ். இது புழுக்குள்ள உட்காந்துருக்கனால தெரியல, அவன் ஐஸ்கிரீம் அண்ணன்ட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு புல்லு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா. அவளை வண்டிக்குள்ளே உட்கார வச்சாச்சு, அதை கட் பண்ணியாச்சு. அவளே வாங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அவளே உள்ளே போய் உட்காந்துக்குவா. வாங்க, இப்போ ஒரு கட் சீனு டிசம்பர் 1940. நீங்களே ரேட் பண்ணிக்கோங்க. யாரு ராட் மாதிரி இருக்கு? ஆமாப்பா, ராடு தான். ராடு இவ்வளோ அழகா இருக்கும். நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ராடு ஈவல் நம்மளோட ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மிஸ்டர் மிட் வேறு யாரும் இல்லை, ராடோட மாமா, அதாவது ஈவல்னோட அண்ணின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு 1ல் ரிலீஸ் பண்ணோம்ல, நம்ம ஃப்ரெண்டு குண்டுத்த காலி, அவனை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். வாங்க, இருந்தாலும் சொல்ல நினச்சி இந்த சைடு நான் சொல்கிற மாதிரி போவாங்க. அந்த வேனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க வால்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பூனை சோழலுக்கு போனோம்ல 2ல் அந்த ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறிக்கோங்க.
அப்படியே மொட்டை மாடி இருக்கும், அங்கே போயிருந்தோம். நம்ம ஹேங்கர் போட்டுருக்காங்க அது கீழே. இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட் குணத்தை காலி உட்காந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேசி ஐயோ குணத்தை காலேஜ் உட்காந்து நிற்கிறேன். ஓகே, உன் பேர் என்ன? சார்லி. சார்லி சார்லி. இவன்ட்டே ரொம்ப நேரம் பேசி எனக்கு கடுப்பாயிருச்சு. அதனால வந்துட்டு அங்கே ரெண்டாவது தான் இதுக்கான ஆன்சரு. நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் நினச்சேன் இதை வந்துட்டு கட் பண்ணிடக்கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் லாஜிக்கே இல்லைப்பா. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் அந்த அஃப்கோர்ஸ் குட்டியாக இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் ஆன்சர். சொல்றா டேவிட். செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே. அதில் வந்துட்டு 1 3, இதில் வந்துட்டு 2 1. அது ஞாபகம் இல்லையே. அந்த அஃப்கோர்ஸ்ன்றது தான் கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணேன், அதுவும் இல்லை. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஃப்ரெண்டு குளுத்த காலிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். சாரி, சார்லி சார்லி சார்லி. நான் ரீசெண்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணேன். அப்போ வந்துட்டு இப்போ சார்லி நம்ம எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு. வாங்க அந்த யூடியூப் ஓப்பன் பண்ண சம்பவம் சொன்னேன்ல, அதை இப்போ சொல்கிறேன். வாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணேன். ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் சூப்பராக எடிட் பண்ணியிருந்தார். அவர் வந்துட்டு ஐஸ்கிரீம் 2026 நம்மளோட ஹெட்லைனே அப்படியே வச்சுருந்தாரு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வீடியோ நானும் தொட்டு பார்த்தேன். அதில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, அவர் பேசவே இல்லை. நோ ஆடியோ ட்ராக்ஸ், அவர் பேசவே இல்லை. ஒன்லி நான் அந்த ஈவெண்ட் நான் போட்டிருந்தேன் ஒரு 6 பார்ட்ஸ் அந்த மாதிரி வெறும் வீடியோ மட்டும் இன்ட்ரோவோடு எடிட் பண்ணி போட்டிருக்காரு. கம்ப்ளைண்ட்லாம் நல்லா சூப்பராக எடிட் பண்ணியிருந்தார் அவர். உனக்குலாம் 3 இல்லையாடா? நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். குறுக்கால வானா கடுப்பாகுது. மிஸ்ஸு அந்த இவனோட தங்கச்சியை கூட்டு போகிறப்ப கூட ஒன்றும் பண்ணலை. நீங்கள் பாருங்கள், நசுக்கிறத பாருங்கள். ஓகே போகலாம். ஆனால் இந்த நம்ம ஐஸ்கிரீம் 1லையும் 2லையும் அவுட் ஆகாத நான் இந்த கேமில் ஒரே ஒரு தடவை அவுட் ஆயிடுவேன். அதுவும் அந்த பைக் ரேஸில் அவுட் ஆயிடுவேன். அதெல்லாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் பைக் எடுத்து பாதி தூரம் டிஸ்டன்ஸ் எடுத்து எனக்கு அவ்வளோவா அந்த பைக் ஓட்ட தெரியல. ஸோ வந்துட்டு 42% ப்ரோக்ரஸ் சேவ் ஆகிடுச்சு. எல்லாம் பத்திரமா தானே இருக்குது. இந்த வின்டர் க்ளோத்திங் எடுத்துகிட்டு இப்போ அங்கே உள்ளே வந்துட்டு ஒரு மேன் படுத்திருப்பார். இதுங்க நான் இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு போகணும். நீங்கள் இந்த சைடு போனால் தான் அவர் ரீச் பண்ண முடியும். இப்படி இதில் ஏறி குதிச்சுட்டு இங்கே ஒருத்தர் படுத்து விடப்பாரு. அவர்கிட்ட இதை கொடுத்துட்டு சர்க்கஸ் கீயை வாங்கிக்கணும். இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறி இருக்கு, மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருக்கு.
நான் வந்துட்டு ஈஸ்டர் கிராணி வந்து அந்த வீடியோ எடுக்கிறப்ப அந்த வீடியோ போஸ்டாக இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியலை. அதனால் அந்த ஈஸ்டர் கிராணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா ப்ரோ பிளேயராக இருந்தால் விளாடுங்க. எனக்கு வந்து பிக்னரும் கிடையாது, ப்ரோ பிளேயரும் கிடையாது, ஒரு மாதிரி மிடில். ஓகே, இப்போ இதை கீழே போட்டுடலாம். இந்த வீடியோ முடியக்குள்ள லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க இப்போ சேனல் இருக்குன்னு. அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் போகும். 1 சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைபுன்னு சொன்னால் நீங்கள் போச்சுக்குவீங்க. ஸோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அது வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணணும். நம்ம வந்து நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து போடணும். பாதி பேர் வந்துட்டு எனக்கு இந்த ரேலம் கிராஃப்டில் வந்துட்டு 5th பார்ட் போட்டிருந்தேன். அது இன்னும் கீழே காப்பி ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. எனக்கு மனசே வெறுத்து போச்சுங்க அந்த காப்பி ரைட்டுன்னு இருக்குங்க பார்த்து தரது. அங்கே கெப்லர் காயின் இருக்கு, அதை எடுத்துட்டாங்க. இப்போதான் புதிய தப்பான வழி வந்துருக்கேன். அப்படி சுற்றி போகணும். ஹைட்ராலிக் ஜாக்கெட்டுக்கு வந்து இப்படி தான் போடணும். நான் இறங்கிறத கட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் டியூரேஷன். ஓகே, இதை அழுத்தி அவர்கிட்ட பேசுவோம். இதை நீங்களே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது, இந்த கேம்லேயே கஷ்டமானது. எஸ் கொடுக்கணும். இதுக்கு எஸ் கொடுத்து அவர் ஹஹான்னு சிரிப்பார். ஓகே, கம்பேக் சோனுன்னு சொன்னார்ல, கொஞ்சம் பைக்கை எடுத்து ஆல்ரெடி வச்சுட்டு தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இணைய மாதிரியே பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க. நாங்கள் இதை தோட்டு இப்போ இவர் பேசுகிறத நீங்கள் பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இவருக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுதான், அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பைக் ரேஸ் போட்டோம். ஓகே வாங்க, இந்த பைக் எடுத்துட்டு நம்ம அப்படியே சுற்றி சுற்றி ஓடுவோம். நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து 80 செகண்ட்ஸ் 80 வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இந்த ஸ்லைடை முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் நடந்தே இதை முடிக்க முடியும். வாங்க முடிச்சிடுவோம். ஓகே, முடிச்சுட்டு இன்விசிபிலிட்டி வேறு முடிய போகுது. இப்போதான் சாரி கேஸ் தெரியாமல் ஆட் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க, நான் வந்துட்டு அடி வாங்கிட்டேன். அதனால் ஸோ வந்துட்டு 3 தடவை அடி வாங்கல, ஒரு தடவை அடி வாங்கினேன். வெறுத்து போய் வச்சுட்டேன் ஃபோனை. அப்புறமேட்டு திருப்பி எடுத்து கண்டினியூ பண்ண வந்துட்டேன். இந்த ஒரு தடவையும் நான் வந்து தோக்க தான் போகிறேன். அடுத்த தடவை தான் ஜெயிப்பேன். வாங்க, நான் அடுத்த தடவை யூஸ் பண்ண போகிற ட்ரிக்கு மட்டும் பாருங்களேன். ஃபோனில் இந்த கேம் ஓப்பன் பண்ணாலே நெக்ஸ்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் இருந்துச்சு, அதை கொடுத்தேன். எஸ்ன்னு கொடுங்க. இந்த அவர் கேட்குற கொஷனுக்கு எஸ் கொடுத்தா தான் அவர் வந்துட்டு உங்களுக்கு இந்த பைக் ரேஸ் கொடுப்பாரு. அதனால வந்துட்டு எனக்கு வால்யூம் பத்தலைன்னால வால்யூம் ஏற்றி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ முடியக்கூட லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் இருந்து எங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றது. அப்போ தான் எனக்கு புரியும். அதனால வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு அதை நான் திருத்திக்கிறேன்.
இப்போ வாங்க, இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ரெடி, கெட் செட் கோ. ஆடு தெரியாமல் இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆடு வந்துச்சு கைஸ், மன்னிச்சுக்கோங்க. 3 3 எனக்கு தெரிஞ்சு போச்சு. 80 நம்ம அப்படி சுற்றி இறங்கி இப்படி சுற்றி எனக்கு இந்த பைக்கே சரியாக ஓட்ட வரல. சரியாலாம் இல்லை, ஃபுல்லாகவே ஓட்ட வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஆனால் நான் நடைபயணம் இந்த பைக்கை ஒரு தடவை தொட்டு பார்க்காம ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சிட்டேன். இந்த பைக்கை கையோடு கொண்டு போய் தோற்று போயிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பைக் ஓட்ட தெரியல சப்போஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிற ட்ரிக்கு பாருங்கள். அந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் அதே ஃப்ரீக்வன்சியோடு செய்யுங்க. நான் ஃப்ரீக்வன்சி ஃபாஸ்ட்டும் பண்ணல, ஸ்லோவும் பண்ணலை, கரெக்டாக அந்த இதில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த டுட்டோரியல் மட்டும்தான் நான் உங்களுக்கு 2x ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன்னு தவிர மற்ற எதுவுமே ஃபாஸ்ட் பண்ணவே இல்லை. இதை ஒரு ரொட்டேட் பண்ணணும். நம்ம இங்கே வரப்போ ஒரு 25 செகண்ட்ஸாவது இருக்கணும் அட்லீஸ்ட். இல்லை அங்கே வரப்போ நான் சொன்னேன், அந்த அங்கே ஒரு டோர் இருந்துச்சுல, அது வர அங்கே வரப்போ நமக்கு 25 செகண்ட்ஸ் இருக்கணும். பேட் லக் லிட்டில் மேன்ன்றாரு. எனக்கா பேட் லக்கு? ஐயோ, ஆனால் அங்கே 80 செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட். பட் இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன். எப்படின்றது எனக்கே தெரியல. நான் பேடு பார்த்து இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் நடந்தே தான் அதை முடிச்சேனே தவிர நான் கட் பண்ணி எதுவுமே பண்ணலை. நான் கட் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் அந்த ரேஸே ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரேஸ் மட்டும் நான் கட் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கூட நான் நம்பிக்கை இழந்துட்டேன். பட் சுற்றி அங்கே போகிறப்ப 20 செகண்ட்ஸ் இருந்துச்சு பாருங்க, அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அந்த சுற்றுறப்ப 20 செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் மறந்துடாமல் ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் இது எனக்கு தேர்ட் ட்ரையில் தான் நானே ஜெயிச்சிருக்கேன். ஸோ முயற்சி பண்ணுறவங்க ஜெயிக்க முடியும். ஃபோர்த் ஐட்டம் ஜெயிச்சாச்சு. இங்கேருந்து தான் வரும், இங்கேருந்து ஒரு செட்டு வரும். அதில் ஓகே வாங்க, இந்த ரெட் ஹார்ஸ் எடுத்துடலாம். கனெக்ஷன் டைம் மட்டும்னு சொன்னாங்க. அந்த ரீட்ரை கொடுத்தோன்னே எனக்கு சரியாயிடுச்சு. அதனால் நான் அதை உங்களுக்கு காட்டலை. வாங்க, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சுக்கல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேனல் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஆகிறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத பற்றி நீங்கள் எனக்கு சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் தயவுசெய்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நமக்கு வியூ டைம் 6.3 ஹவர் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஐஸ்கிரீம் 2 வீடியோ நான் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்குறப்ப 99 வியூஸ் போயிடுச்சு. எனக்கே எப்படின்னு தெரியலை. அந்த கட்சின் நோட் பண்ணுறேன். இது என்ன சொன்னேன் இல்லை, அந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் போன கட்சின்ல 25th பர்த்டேக்கு ஈவன் லெட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு
அவனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்கக்கிட்ட. பட் அவன் போகலை. ஐஸ்கிரீம் 1 and 2 ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த கட்ஸின் நான் வந்துட்டு கட் பண்ணாமல் தான் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், இதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது வந்து ஒரு ப்ரெஷியஸான அஸ்வர். அந்த ராடோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் 1945 கிட்ட இருக்கும். ஆமாம், 1955 45 எவ்வளோ இருந்துச்சு. அந்த வருஷத்தப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட வந்து ஈவல் நண்ட் வந்து அவர் ஃபார்முலா புக்கு திருடினாராம். அந்த ஃபார்முலா புக்கு வந்துட்டு ஈவல் நண்ட் வந்து ராட் அவன்கிட்ட வாங்கி ராடு கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்த்தாலே தெரியும், இந்த லெட்டரை பார்த்தாலே தெரியும், நம்ம 3 பேரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது யாருன்னு. ஈவல் நன்னா வேற யாரு? கேம் முடிக்க போகிறப்ப லாஸ்ட்டில் அந்த கட்சின்னு காட்டுவாங்க. லாஸ்ட்டில் நம்ம கேம்பெயின் வரப்போ ஐயோ ரெட் ஹார்ஸ் மட்டும்தானே இருக்கு. திங்ஸ் இருக்குன்னா இப்போ இம்ப்ரூவ்டு வெர்ஷனில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி காட்டும். அப்போனா திங்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். இவங்க இப்படி உட்காந்துருக்காங்களே, இங்கே ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்குது, அதுவும் கேஜ் பேட்லாக்குன்னு போட்டிருக்கு. இப்போ இல்லை, நான் இப்போ என்ன செய்ய? ஓகே, நான் இப்போ என்ன செய்வேன்? ஓகே கைஸ், நான் இப்போ வந்துட்டு கைடு ஆரை ஆக்டிவேட் பண்ணி அதை ஃபுல்லாக எங்கே இருந்துச்சுன்னு தெரியும். வந்து அந்த மிஷின்ஸ் பண்ண இடத்துலையே தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளிச்சானால் வந்துட்டு நான் அதை எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே தான் இருந்துச்சு. நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸ் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அந்த க்ரீன் கலர் எடுக்கிறதுக்கு அந்த நம்பரை மட்டும் போட்டுட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் மாறி வேறு ட்ராக்கில் போயிடும். நீங்கள் ஈஸியாக அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். ஃபார் எல்லோ கலர் வந்துட்டு அவர்கிட்ட வந்து சர்க்கஸ் கீ இருக்கும். அது கிளிச்சாகி வரலன்னா வந்துட்டு இந்த சர்க்கஸ் கீ எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட வந்து அந்த சர்க்கஸ் கீ அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சர்க்கஸ் ரூம் ஓப்பன் பண்ணி அங்கே மஞ்சள் கலர் வந்து விண்டோவில் இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிடும். எனக்கு இந்த மாதிரி கிளிச் ஆகிடுச்சு. இந்த வருஷம் கிளிச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்க உட்கார்ந்தனால வந்துட்டு அதே இடத்துக்கு அது இருந்த இடத்துக்கே போயிடுச்சு. எனக்கு ஆனால் காண்டாயிடுச்சு தெரியுமா மிஸ் ஆனோடனே. கைட் ஆரோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கைட் ஆரோ. இப்போ வாங்க இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ சேனல் இருக்குன்னு அப்போ தான் வந்துட்டு எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த கேஜிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம் மைக்கை. அப்படியே நீங்கள் வந்து இந்த கேஜை திறக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்துட்டு வேனுக்குள்ளே போய்க்கணும். வாங்க வேனுக்குள்ளே ஏறிக்கலாம். வேனுக்குள்ளே ஏறி மேப்பை தொட்டு நெய்பர்ஹுட் தொட்டாலே போதும், அவங்க தானாகவே வந்து அன்லாக் ஆகிடுவாங்க. அப்படிதான் அவங்க வந்து போன வருஷன்லேயே பண்ணாங்க. போன 22 நினைக்கிறேன், 2022 வருஷனில் அப்படி தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளாம் ஒரு நல்ல டீமுன்றாங்க. நம்மளாம் இப்போ சேஃபாக இருக்கோன்றாங்க. இவன் மட்டும் குனிஞ்சுக்கிட்டான் பாருங்களேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிரேட் டீம் ப்ளீஸ் அப்படின்றான். ஐயோ டே ராடு மண்டையா, நீ செய்வது சரியல்ல. இவன் தான் வண்டி ஓட்டுறானா? எனக்கு ஒரு டவுட்டு. இவன் வண்டி ஓட்டுறானா? இவன் எதுக்கு நமக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்கெலாம் இவன் நம்மளை கூப்பிட்டு போகிறான்? இன்னும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. ஓகே, நம்ம இதை குதிச்சாதான் கட்சி வந்து முடியும். ஸோ நம்ம குதிச்சிடலாம். அவங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து மைக் கால் கிட்ட இருந்துச்சு. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை எடுத்துகிட்டு நான் குதிச்சிட்டேன். இப்போ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வாங்க, இப்போ வந்து கட்சின்னா பார்க்க போகிறோம். வாங்க, இங்கே நீங்கள் தொட்டாலே போதும், அவன் வந்துட்டு அந்த பால் முட்டை அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடுவான். அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட போகிறான் போல். ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஐயோ
அங்கேயே குண்டாக்கிட்டேன். வாங்க. நம்ம இப்போ பேரண்ட்ஸ் வந்துருப்பாங்க. நம்ம டோரை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வயர் எடுத்து 1 and 2 எப்படி போனோமோ அதே மாதிரி தான் இப்போ போக முடியும். எக்ஸ்டென்ஷன் கார்டு எடுத்து இப்போ போடணும். 1 வந்துட்டு ரோப் இருந்துச்சு, 2ல் பிளாங்கெட் இருந்துச்சு, 3ல் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒயர் இருந்துச்சு. கார்டு ராடு கிட்ட போய் நின்னா போதும், 100% ஆஃப் த ப்ராக்ரஸ் சேவ் ஆகிடும். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். அது இருக்கும். டாட்டா, பாய் பாய். நானும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன். பட் இப்போ ஒரு கட்சீன் இருக்குது, வாங்க பார்ப்போம். அந்த 1லேருந்து 3 வரைக்கும் என்ன நினச்சோ அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்துக்கோங்க. எனக்கே மறந்துச்சுன்னா ஒரு 5 to 6 days தான் கேப் இருக்கும். நம்ம 2 போட்டு ஓகே. இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து ராடோட ஃபேஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதை பார்ப்போம். இதில் தான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ராடோட ஃபேஸ் இதில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நான் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம்னு போட்டால் வந்துட்டு ஐஸ்கிரீம் 8ல் 2 எண்டிங்கில் வந்துட்டு காட்டுவாங்க ராடோட ஃபேஸ் வந்து அது ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி. இதான் அந்த ட்ரீ ஹவுஸ் போல் கையில் ப்ளூ கலர் டால் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்க நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இன்னும் கட்சின் முடியலையா? வாங்க என்னதான் அப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, ஈவல் நன் ஸ்கூலோட கேம்ப் ஆச்சு. அட பாவி, ஈவல் நன்னு. அட பாவிகளா. ஓகே, வந்து ஈவல் நன் சொல்லுது நான் காத்திருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இப்போ என் பிள்ளையை கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஈவல் நான் என்ன பேசுன்னு கேட்டு முடிச்சுக்கலாம். பாய் பாய் காய்ஸ். ஒரு இது மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.